மருத்துவமனையில் இரவோடு இரவாக செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட விபரீதம் ஒட்டுமொத்தமாக குடும்பம் கதறி அழுது நீதிமன்றத்தில் தற்பொழுது புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனையில் எனது கணவரை அனுமதிக்க வேண்டும். ஏற்கனவே 47வது முறையாக செந்தில் பாலாஜி அவர்களது காவல் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் இந்த நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது. தற்பொழுது நெஞ்சுவலியின் அதிகமாக வலி வந்ததன் காரணமாக நேற்று மாலை துடிதுடித்து அரசு மருத்துவமனையில் செந்தில் பாலாஜியை காவலர்கள் அனுமதித்தார்கள். இந்த நிலையில்தான் நேற்று முழுவதுமாக அவர் மயக்கம்தான் இருந்தார் என்றும் அவர் இன்னும் கண் விழிக்கவில்லை என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. அரசு மருத்துவமனையில் சரியாக பார்க்க மாட்டார்கள். தனியார் மருத்துவமனையில் எனது கணவரை அனுமதிக்க வேண்டும். அமலாக்கத்துறை அதிகாரிகள் எனது கணவரை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டு இருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை மீதும் பொய்யான வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார் அவரது மனைவி மேகலா அவர்கள். ஆனால் நிச்சயமாக இதை நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கடந்த முறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்ணில் மண்ணை அள்ளி போட்டுத்தான் காவேரி மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி அவர்களை அனுமதித்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது என்பது நமது அனைவருக்கும் தெரியும். நெஞ்சில் இருதய பிரச்சனையின் காரணமாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட அவரை யாரும் பார்க்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் பிடிவாரன் மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தபோது கூட செந்தில் பாலாஜி அவர்களை பார்க்க முடியாது என்று ஆட்கொணர்வு மனு ஒன்றையும் தொடர்ந்தார் செந்தில் பாலாஜி அவர்களது மனைவி மேகலா அவர்கள். இந்த சூழ்நிலையில்தான் மீண்டும் இவர் நாடகம் ஆடுகிறாரா, உடல் நிலையை பயன்படுத்தி ஜாமீன் வழங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்கிறாரா என்ற ஒரு கேள்விகளும் தற்பொழுது எழுகிறது. நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த முறை உண்மையில் அவர் நாடகமாடி இருந்தால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வழக்கிலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் மட்டும்தான் அதற்கான உரிய பரிந்துரை செய்யப்பட்ட அதிகாரிகள் மூலமாகவும் மருத்துவர்கள் மூலமாகவும் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை ரிப்போர்ட் மூலமாக நியாயமாக வழங்க முடியும். அதுவே தனியார் மருத்துவமனையில் இவர் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அங்கு பணம் தான் வேலை செய்யும். எப்படி காவேரி மருத்துவமனையில் பணம் வேலை செய்யப்பட்டதோ அதுபோல் வேலை செய்யப்படும் என்ற தகவல்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதற்கு பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அவரை தீர்த்து கட்டுவதற்கு திமுகவின் சில முக்கியமான புள்ளிகள் முடிவெடுத்திருப்பதாகவும், தமிழகத்தில் தொடர்ச்சியாக கொலை கொள்ளை சம்பவங்கள் கள்ளச்சாராயம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதையும் அந்த வரிசையில் சேர்த்து விடுவார்கள் என்பது போல்தான் தற்பொழுது ரகசிய தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களது கதை முடிய போவதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.